ஹலோ உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே ஹோம்மேட் பீஃப் கபாப் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கபாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அத வந்து நம்ம வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நான் மசாலாவ எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோல வந்து நான் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும், இல்ல இந்த மசாலாவ நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றது வந்து தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கீழ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரெசிபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து அதோட ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவ முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அத வந்து ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப கட்டியாவும் இல்லாம, ஒரு மிதமான ஒரு டெக்ஸ்சர்ல ரெடி பண்ணோம் அப்படின்னா, இது வேகறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த கபாப் போடுறதுக்கு ஒரு ஸ்பூனோ இல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊசி நல்லா இரும்பு கம்பி மாரி வச்சுக்கணும். இரும்புல இல்ல, எஸ்எஸ்ல வந்து ஒரு கம்பி மாரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லன்னா, இந்த மாரி ஸ்பூன் மாரி வச்சும் நீங்க போட்டுக்கலாம். இந்த கபாப வந்து நம்ம வந்து 2 விதமா வந்து வேக வைக்கலாம். ஒண்ணு இந்த மாரி ஃப்ரை பேன்ல போட்டும் வந்து வேக வைக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ந கறிய வச்சு அ பத்த வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்பிக்யூ போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அடுப்பு கரிய வச்சு பத்த வச்சும் வந்து போடலாம். அடுப்பு கரிய வச்சு போட்டா என்னன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவும், ஈஸியாவும் முடியணும் அப்படின்னா, நீங்க இந்த ஃப்ரை பேன வச்சு வறுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவும் முடிஞ்சிரும். ரொம்ப ஈஸியாவும் வந்து முடிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அழகா வெந்துருச்சு. சூப்பரா வந்து வெந்துருச்சு. அதையும் செக் பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ நீங்க வேணுனா இந்த ஸ்பூன்ல இந்த மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்ல, எனக்கு ஸ்பூன்ல வந்து இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நார்மலா நம்ம வந்து வடை சுடுற மாரியே வந்து நீங்க தட்டி, தட்டி வடை மாரியே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நார்மலா நம்ம வந்து வடை சுடுவோம் இல்லையா? மசால் வடைக்கு. அந்த மாதிரி வடை மாரி கையிலேயே வந்து போட்டு, அத எடுத்து நீங்க ஃப்ரை பேன்ல வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே வந்துரும். 2மே சாப்பிடுறதுக்கு ஒரே டேஸ்ட்டா தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ல செய்ற மாரியே வந்துரும். இது வந்து வீட்ல செய்ற வடை போல வந்துரும். ஸோ இதுக்குமே வந்து நம்ம மசாலா சேம் மசாலா தான். புதுசா எதுவும் போடலாம் போறதில்ல. ஆனா இந்த மசாலா போடுறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ரொம்ப கட்டியாவும் இல்லாம, ஒரு அழகான டெக்ஸ்டர்ல வந்து போட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வடை மாதிரி வந்து போட்டாலும் நம்ம வந்து ஃப்ரை பேன்ல வந்து ஈஸியா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ இதுக்கு வந்து நம்ம அதிகமா எண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. கீழ இருக்க கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து அழகா வந்து இத வந்து வறுத்து எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே. ஸோ நம்ம இப்ப பீஃப் கபாப வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதோட கருத்துக்கள நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.